பொண்ணு இந்த போலரைட் கேமரால ஒரு ஆப்பிள போட்டோ எடுக்கிறா. அப்படி எடுத்தவ அதுக்கப்புறம் அந்த ஆப்பிள சாப்பிட்டுக்கிட்டே அந்த போட்டோவை பாக்குறான். பார்த்தா அந்த போட்டோல இந்த ஆப்பிள் வந்துட்டு கடிச்சு வச்ச மாதிரி இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா இப்ப இவ எப்படி கடிச்சு வச்சிருக்காளோ அதே மாதிரி இருக்கு. சோ இத பார்த்து இவளுக்கு ஒண்ணுமே புரியாம அதுக்கப்புறம் போயிட்டு வீட்டுல இருக்கிற ஒரு வால் கிளாக்க போட்டோ எடுக்கிறா. அப்படி எடுத்துட்டு பார்த்தா அந்த போட்டோல இப்ப ஆக்சுவலா டைம் 12:25 தான் ஆகுது. ஆனா அந்த போட்டோல 12:30ன்னு காட்டுது. சோ இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ புரிஞ்சுக்கிறா அது நம்ம இந்த கேமரால எதை போட்டோ எடுத்தாலும் அது 5 நிமிஷம் கழிச்சு ஃபியூச்சர்ல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே காட்டுதுன்னு புரிஞ்சுக்கிட்டவன் அதுக்கப்புறம் போயிட்டு வீட்டுல இருக்கிற ஒரு பூந்தொட்டிய போட்டோ எடுக்கிறா. அப்படி எடுத்துட்டு அந்த போட்டோவை பார்த்தா அந்த இடத்துல அந்த பூந்தொட்டிய காணும். இதை பார்த்துட்டு இவ அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள இந்த பூந்தொட்டி எங்க போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி வந்து போட்டோ எடுக்கிறா. அப்படி எடுத்துட்டு இவ அந்த போட்டோவை பார்க்கலான்னு போகும்போது வீட்டோட காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. இதனால இவ கதவு திறக்கிறதுக்காக போறா. அப்படி போகும்போது அந்த போட்டோவை பார்க்கறா. அந்த போட்டோல எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்துட்டு அந்த பூந்தொட்டியை எடுத்து இவன் மண்டையிலே அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்பதான் இவளுக்கே தெரியுது அந்த பூந்தொட்டி எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப மட்டும் இவ போய் கதவை திறந்தான்னு வைங்களேன், கண்டிப்பா வெளியில இருக்கிறவன் கையில பூந்தொட்டி அடிதான்.